வணக்கம். ஆக்சுவலா ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். அதாவது என்னோட நம்பர் வந்து 8610090497. வாட்ஸ்அப்ல வந்து நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் வந்து அத சிம் எடுத்து இன்னொரு இதுல போட்டேன். அது என்னமோ இதாயிருச்சு, கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஸோ உங்களோட பழைய இது எல்லாமே எனக்கு வந்து இது போயிருச்சு எல்லாமே. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ திருப்பி அது அகைன் அண்ட் அகைன் வந்து வெளிய வந்துட்டே இருந்துச்சு. இப்போ திருப்பி வாட்ஸ்அப் ஆன் ஆயிருக்கு. ஸோ யாராவது இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பார்த்துட்டு என்னடா வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அது எதுவோ ஆயிடுச்சு. இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். இனி மெசேஜ் போடணும்னா அந்த நம்பருக்கே வந்து போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் எதுவும் போடணும்னா பதில் சொல்றேன் நானு. ஓகே. என்ன அப்படின்னா, ஒருத்தங்க அதுல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப யூனியன் அதெல்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பேச்சு வந்து வர இப்ப யூனியன் வந்து 2 பேரும் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 2 ஒண்ணு என்னோட டிஎம் வந்து ஓடிருந்தாரு. இல்ல வந்து எனக்கு வந்து பேச முடியமாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 2 காரணம். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎஃப் வந்து அமைதியாயிருந்தாங்க. இல்ல அப்படின்னா, டிஎம் வந்து அமைதியாயிருந்தாரு. என்ன ரீசன்? ஸோ எல்லாமே வந்து த்ரோட்ல தான் வந்து நிக்குது. ரீசன் வந்து அதுதான். சரிங்களா? ரீயூனியன் பண்ணும்போது. ஸோ ஒரு ஹெவி எனர்ஜி ஃப்ளோனால தான் வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ எதுனால என்ன அப்படிங்கிறதுனால அந்த டாபிக் பத்தி பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் உங்களுடைய எனர்ஜெட்டிக்கும் தான் வந்து சேர்ந்து 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 நடக்கிற ஒரு ப்ராசஸ். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ இருக்கிற ஒரு கான்செப்டா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜிஸ் வந்து ரெண்டும் வந்து வரும்போது பேசிக்கலா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, த்ரோட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்லோட் ஆயிரும். சரிங்களா? த்ரோட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஓவர்லோட் இருக்கும். ஸோ நீங்க ரீயூனியன் எடுக்கும்போது இந்த உங்க 2 பேத்துக்கும் இடையில வந்து இது வந்து ரொம்ப லெவல் வந்து அதிகப்படியா எனர்ஜி வந்து ஓடும். சரிங்களா? அந்த ரீயூனியன் காலகட்டத்துல வந்து அதிகப்படியான எனர்ஜிஸ் வந்து ஓடும். அப்போ வந்து பேசிக்கலா எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம் வந்து என்னன்னா, உணர்ச்சிகளை வந்து அவங்க வாயால வந்து வெளிப்படுத்த வந்து தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அடக்கி வைத்த உணர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கு என்ன வரும்னா, மேல வரும். சரிங்களா? பேசிக்கலா அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகளை வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ரீயூனியன் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அடக்கி வச்சிருந்த உணர்வுகள் எல்லாமே வந்து மேல எழும்பும். மேல எழும்பும்போது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த த்ரோட் சக்ரா வந்து பிளாக்ல ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த ரீயூனியனுக்கு அப்புறம் அவங்களால வந்து கொஞ்சம் 2, 3 நாளா இருக்கிறோம். சகஜமா அவங்களுக்கு வந்து பேச முடியாது. அப்போ ஏன் பேச முடியல அப்படிங்கிற சொல்ல தெரியாத ஒரு நிலையில தான் வந்து இருப்பாங்க. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பியூரிஃபை நடக்கும் அந்த காலகட்டத்தில். ஸோ இது ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரீயூனியன் இதெல்லாம் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு இது வந்து கிடையாது. இது வந்து ஒரு மிரர் ஆக்டிவேஷன்ஸ் மெத்தட் தான் நடக்கு. அப்போ டிஎம் வந்து ஆழ் மனதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பழைய காயங்கள், இல்ல வந்து பயங்கள் இருந்தா பயம் இருக்கும். பழைய உறவுகளின் நினைவுகளும் வந்து அவங்களுக்கு வந்து அதுல வந்து பதிஞ்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சில நேரத்துக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலும் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நான் இதற்கு வந்து தகுதியானவனா அப்படிங்கிற கான்செப்டும் வந்து அவங்களுக்கு வந்து எழும். இது எல்லாமே அவங்க சர்ஃபேஸுக்கு உள் தன்மையில இருந்து வெளியே எழும்பும் அந்த ரீயூனியன் காலகட்டத்தில். அப்போ அதனால அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌனம் ஆயிருவாங்க. இல்ல வந்து ஐசோலேஷன்ஸ்க்கு வந்து போயிருவாங்க. எனர்ஜி வந்து கொஞ்சம் 2, 3 நாளைக்கு வந்து ஸ்டாப் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபெமினைன் எனர்ஜி வந்து ரொம்ப லெவல் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து பாயும். சரிங்களா? பேசிக்கலா வந்து சக்தி தான் வந்து தெரியும், பாயும். ஸோ அந்த உணர்ச்சி அவங்கட்ட வந்து நெறைய லெவல் வந்து உணர்ச்சி மிக்கதா இருந்ததுனால, உண்மையான இருந்ததால, ரொம்ப ரொம்ப டீப் ஆழமாக இருந்ததுனால, அந்த டிஎம்மின் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து இதுக்கு வந்து பழக்கமே இருந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவங்க வந்து ஷட் டவுன் மோடுக்கு வந்து அவங்க வந்து போயிருவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னா, சைக்கலாஜிக்கலா ஒரு ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸுக்கு வந்து அவங்க வந்து தள்ளப்படுவாங்க அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன தாட் எடுப்பாங்கன்னா, உண்மை பேச வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து பயம் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து ரீயூனியனுக்கு பிறகு வந்து அவங்களுக்குள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உண்மை பேசணுமா?
இது வந்து என் வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்குமா, இல்ல இந்த ட்ரூத் ப்ரெஷர் தான் வந்து என்னுடைய ஆற்றலை வந்து தடுக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பல தாட்ஸ் வந்து எழும்ப ஆரம்பிக்கும். சரிங்களா, ஏன் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசிக்கலா என்னன்னா, உணர்வு இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உணர்வு அதிகமாக இருப்பதனால் இதெல்லாம் வந்து நடக்குது. அப்போ இது வந்து ரீயூனியன் அப்படின்னா உடனே கரெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து பின்னர் அதாவது ஸ்லோவா இது வந்து ஒன்னொன்னா வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா செட்டில் ஆகும். செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 days வந்து எடுக்கும். அந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பேச வேண்டாம், அப்போ உள்ள நடப்பதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்கன்னா சைலண்ட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ என்ன இது ஆனா டிஎஃப்க்கு வந்து குழப்பமாயிரும். என்ன இவங்க வந்து ரிஜெக்ஷன் பண்றாங்களா அப்படின்னா இல்ல, அப்படின்னா பண்ணல. மேனிப்புலேஷன் நடக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. இன்னர் ப்ராசஸிங் நடக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பயப்பட வேண்டாம். ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெவல்ல வந்து புஷ் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் எனர்ஜியும் புல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களை ஆழமாக கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இடத்தை வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அப்போ டிஎம்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீயூனியன் காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதோட சேர்த்து பயமும் இருக்கும், அதோட சேர்த்து உண்மையும் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த அந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாள் எடுக்க தான் செய்யும், சைலண்ட். அப்போ அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்கும். சரி, ஓகே. டிஎம் இல்ல, டிஎஃப்க்கு வந்து இப்படி நடக்குது, ஃபெமினேனுக்கு வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வந்து ஏன் அப்படின்னா டிஎஃப் வந்து ஒரு விதமான ஒரு ஷாக் ஸ்டேட்டுக்கு வந்து போவாங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னா டிஎஃப் வந்து பேசிக்கா அப்படியே தலக்க மாத்தி, சரிங்களா, டிஎஃப் வந்து பேசிக்கலா வந்து உணர்ச்சிகளை வந்து ரொம்ப லெவல் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவர்கள், ரொம்ப பேசுபவர்கள், புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றவங்க. இப்போ ரீயூனியனுக்கு பிறகு வந்து திடீரென வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து கிடைக்கும். வார்த்தை வந்து சொல்லவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டிப்ரெஷனா இருக்காது. அப்புறம் சோல் லெவல் ஸ்டில்னஸ், சோல் லெவல்ல வந்து அப்படியே ஒரு 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 தன்மை வந்து வந்துடும். அப்போ வந்து என்ன அப்படின்னா ஹார்ட் டு த்ரோட் வந்து எனர்ஜி வந்து ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா உணர்ச்சியின் இதுலதான் வந்து பெண்மை இருக்கிறதுனால அவங்களோட ஹார்ட் சக்கரா வந்து ரொம்ப லெவல் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது அந்த ஹார்ட் சக்கரால அதிகப்படியான ஃபெமினைனுக்கு வந்து ஓப்பன் ஆகி டக்குன்னு வந்து அப்படியே என்ன பண்ணும்னா ஓப்பன் ஆனோன்னா நேரம் மேல தானே போகும். உங்களுக்கு மேல வந்து அந்த எனர்ஜி வந்து த்ரோட்டுக்கு வந்து ஏறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா த்ரோட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழைய கர்மாஸோ இல்லை வந்து தீராத ஏதோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள இருந்துச்சு, அந்த தாங்கி ஏதோ ஒரு உணர்வு ஏதோ ஒண்ணு தவறா வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா அந்த த்ரோட்ல போய் ஸ்டக் ஆகி நின்றும். ஸோ டெம்பரவரிலியா ஒரு 2-3 நாளைக்கு அவங்க அப்படி ஸ்டாப் ஆயிருவாங்க உங்களுக்கு. அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையும் நான் வந்து நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடலாமா, புரிய வச்சிடலாமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். யூனியன் எல்லாம் நடந்து ரீயூனியனுக்கு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா இனிமே விளக்கணும், அவங்ககிட்ட போய் வந்து எல்லாத்தையும் நான் வந்து விளக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, என் உண்மையை வந்து நானே வச்சுக்கிறேன் நானு, சோ அதுக்கு பேச்சு வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து அவங்க போயிருவாங்க. சரிங்களா, அப்போ என்னன்னா சைலன்ஸ் நேச்சுரலா அவங்களுக்கு வந்து அமைதியா ஆயிருவாங்க அவங்களுக்கு. இது வந்து ஒரு ஈகோ சைலன்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது, அவங்களுக்குள்ள சோல்ல நடக்கிற ஒரு விதமான ஒரு சைலன்ஸ் இது. ஸோ ஃபெமினைன் வந்து சக்தி கூட வந்து இணையும் போது உங்களுக்கு வந்து சக்தி மோடுல வந்து வெளிப்படும் போது உள்ள வந்து பவர் வந்து செட்டில் ஆகும். இதுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த சைலன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தா மாறும். ஸ்பீச் வந்து செகண்டரியா தான் தெரியும். ஏன்னா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பேசுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரைமரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து செகண்டரியா போயிடும் பேசுறது. ஸோ அவங்க கொஞ்சம் 2-3 நாள் இதா இருந்துருவாங்க. இப்ப எப்படி அப்படின்னா இந்த ஓல்டு கம்யூனிகேஷன் ஸ்பர்டல் எல்லாம் செத்துரும். சரிங்களா, அப்ப என்னன்னா டிஎஃப் தான் வந்து சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டாப் ஆயிரும். டிஎஃப் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுவும் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த
பழைய பேட்டர்ன் எல்லாமே டிசால்வ் ஆகும். அதனாலதான் எல்லாரும் வந்து ரீயூனியன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருந்தோமோ அது அப்படியே மாற்றம் அடையும். சரிங்களா? ஸோ அந்த புதிய பேலன்ஸ் வந்து உருவாகும் அவங்களுக்கு. அப்ப வந்து இது வந்து என் ஃபீலிங் இல்லையோ அப்படி அப்ப என்ன நம்ம என்ன இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபெமினின் நினைப்பாங்க, இல்லையே நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி கிடையவே கிடையாது, நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லணும்னு நினைப்போமே, நம்ம நிரூபிக்கணும்னு நினைப்போமே, நம்ம புரிய வைக்கணும்னு நினைப்பேன், நம்ம என்ன திடீர்னு இப்படி மாறிட்டோம், அப்ப எனக்கு ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நான் கோல்ட் ஆயிட்டேனா, ரொம்ப ரொம்ப நியாயத்துக்கு நல்லவளா மாறிட்டேனா அப்படின்னா அதுவும் கிடையாது. உங்க ஃபீலிங் வேர்ட்ஸ் வந்து கடந்து போயிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உணர்வை வந்து ரொம்ப லெவல் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதை வந்து புரிய வைக்கணுங்கிறதுல ரொம்ப மல்லு கட்டிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து கடந்து போயிடும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த இதுல எப்படி அப்படின்னு சொன்னா, இப்படி இருந்தாலும் பிரச்சனை வரும், இப்படி இருந்தாலும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். நம்ம மனம் சும்மாவே கிடக்காது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்படி நினைச்சு ஃபீல் பண்றது. அப்ப வந்து ஐயையோ சைலன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டே இருப்போம். ஐயோ சைலன்ஸா இருக்கக்கூடாதுப்பா. அத இது என்ன இப்படி திடீர்னு நம்ம இப்படி மாறிட்டோமே, அநியாயத்துக்கு மாறிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது கூட ஃபைட்லாம் வந்து நீங்க வந்து பண்ணாதீங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ்டா அது இப்ப பேச பிடிக்கல அப்படின்னா, ஆக்சுவலா எனக்குமே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து எனக்கு குடுத்திருந்தாங்க. நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனா ஒண்ணுமே செய்யல. அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணவே இல்ல. ஆனா அவங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நீங்க எப்போ உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பேசினேன். அதுக்கப்புறம் அவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் நானு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும் சில நேரம். எப்படி நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸோட இது வந்து நம்மளுக்கு நடக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதை ஏற்றுக்கணும். ஃபைட்லாம் போடக்கூடாது. சைலன்ஸா இருக்கிறோமே அதை வந்து மல்லு கட்டி அவங்க கிட்ட நான் பேசியே தீரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அது பாட்டுக்கு இருக்குதா சைலன்ஸ்ல அவங்க பாட்டுக்கு இருக்கணும். எப்போ வந்து அதுவா உங்களுக்கு வந்து மாறி அது வெளியே வருதோ அப்பதான் வந்து எடுக்க முடியும். ஃபோர்ஸா வந்து கம்யூனிகேஷன் எடுக்கவே கூடாது. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நானே அதை வீடியோ போடும்போதே அப்படிதான். நார்மலா இருக்கும் போது தான் எடுத்து வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னாடி மல்லு கட்டி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வரவே வராது. எனக்கா தோணுனாதான் வந்து நான் வந்து பேசுவேன். ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணா அது ஒரு பெயினா வந்து நிற்கும் நம்மளுக்கு. என்னடா ஃபைட் போடுவோம் சைலண்ட் கூட அதாவது பேசியே தீரணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாடிக்கு வந்து ரொம்ப நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும். மெயினா இந்த ப்ராசஸ் வந்து எனர்ஜி ஃப்ளோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜி. நிறைய பேருக்கு வந்து இது வந்து புரியாது. ஸோ உங்க பாடிக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் தேவை. அது எனர்ஜி நீங்க தாங்க 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 பாடிக்கு வந்து நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ தூக்கம்னா வருதுன்னா உங்க பாட்டுக்கு தூங்கி நானா கணக்கே வைக்க மாட்டேங்க. அது கவலையும் பட மாட்டேன் நான். எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. நான் வந்து அதான் சரி என்னோட பாடிக்கு வந்து நான் ரெஸ்ட் கொடுக்கலாம். நான் பாட்டுக்கு படுத்து போயிடுவேன். யாரும் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து இது பண்ண மாட்டேன். ஸோ அந்த பிரீத்து அதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நார்மலா கிரவுண்டடா இருக்கும். மெயினா வந்து கிரவுண்டட் ஆயிரும். கிரவுண்டட் ஆனாலே அந்த ஒரு ஹெவி எனர்ஜியா இருந்தாலும் போகும். உங்களுக்கு வந்து அது வந்து நார்மல் ஆயிரும். பேலன்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அப்போ மௌனமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கவலைப்படாதீங்க. அவள் விழித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா நம்மளுக்கு டிஎம்க்கு பேசும்போது மட்டும் கம்பீரமா பேசுறோம்ல, அது இயற்கையா வந்துருது நம்மளுக்கு. ஸோ ரீயூனியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படியே சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்படி அப்படி எப்படி முதல்ல எப்படி இருக்கும், அப்போ ரீயூனியனுக்கு அப்புறம்னா வந்து நம்ம அதனாலதான் எல்லாரும் வந்து ரீயூனியனுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும் இந்த இதுல. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.